ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சித்திரை 13 அன்று மாலை 4:20 மணிக்கு சாயாகிரகங்களான ராகுவும் கேதுவும் பயிற்சியாக இருக்கு. மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும், கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சியாக இருக்கு. அப்பாடான்னு நிம்மதி பெருமூச்சு விடுற முக்கியமான ராசியா கும்பராசி. ஏன்னா 2/8க்கு ரொம்ப சோதனையான இடத்துல நின்று உங்களை ரொம்ப பரிசோதனையே பண்ணிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஜென்ம சனி, அர்த்தாஷ்டம குரு எப்படிங்க தாங்கிறது? ஆனா எது வந்தாலும் பார்த்துப்போன்னு நினைக்கிற ஒரு ராசி தான் கும்பராசி. அப்ப எது வந்தாலும் பார்த்துப்போன்னு நினைக்கிற ராசிக்கு மிகப்பெரிய சோதனைகளா எல்லா கிரகமே இருக்கும்போது கொஞ்சம் தடுமாற்றத்தை நீங்க அனுபவிக்க தான் செஞ்சீங்க. இது கடந்த சில வருடங்களா நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இந்த முறை 1/7க்கு ராகு கேது வர்றது மிகுந்த சிறப்பு. அது மட்டும் இல்லாம அடுத்த மாசமே மே 11ஆம் தேதி வாக்கியப்படி குரு பெயர்ச்சி ஆகுது. அப்ப குரு பெயர்ச்சி ஆகும்போது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை குரு ஜென்ம சனியா இருக்கிற சனியையும் ஜென்ம ராகுவா இருக்கிற ராகுவையும் குரு பார்க்க போகுது. குரு பார்க்கும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடந்தே தீரும் சொல்லலாம். தொழில்ல இது வரைக்கும் இருந்த தேக்க நிலை மாறும். தொழில் பிரமாதமா மாறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். புதிதா தொழில் துவங்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்ற காலகட்டம் தான் இதை சொல்லணும். உத்தியோகஸ்தர்களும் கூட நிறைய தடுமாற்றங்களை அனுபவிச்சுட்டே இருந்தாங்க. இப்ப உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம் தான். ஆனா உத்தியோகத்துல உங்களுக்கு கீழே பணிபுரியவங்ககிட்டயோ இல்ல உங்க சக ஊழியர்கள்கிட்டயோ நீங்க அனுசரிச்சுதான் போகணும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு மிகவா உண்டு. சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது உகந்த நேரம் தான். அது மட்டும் இல்லாம தொழில்ல உங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்கான சரியான ஆண்டா இது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில், மரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம். மற்றபடி உள்ள எல்லா தொழில்கள்ல இருக்கிறவங்களும் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நேரம் தான். குடும்பத்துல மன மகிழ்ச்சி காணப்படும். ஏன்னா 2ல இதுவரைக்கும் கலகம் பண்ணிட்டு இருந்த ராகு உங்களுடைய ஜென்ம ராகுவா மாறிடுச்சு. அதே நேரம் உங்களுடைய வம்பு வழக்கு ஸ்தானத்துல இருந்த கேது 7ஆம் இடத்துக்கு மாறிடுச்சு. அதனால உங்களுக்கு பிரச்சனைகளா இருந்த விஷயம் எல்லாம் ஆதாயமா மாறும். அதனால குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு அளவில்லாம இருக்கும். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் கூடுற ஒரு நேரம் தான். இது வரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மாறி அந்த கூச்சல் குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நேரம். குழந்தைகள் ரொம்ப அற்புதமா அவங்களுடைய நிலையை உயர்த்திக்கிறதுல குறியா இருப்பாங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படும். அவங்களுடைய பண்பு நிலையும் உயரும். தேக ஆரோக்கியம் வரும்போது நீங்க நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நீங்க கவனமா இருக்கணும். மனைவிக்கு உடல் சூட்டுனால வரக்கூடிய நோய்களோ அல்லது சளி தொற்றால வரக்கூடிய நோய்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இளைய சகோதரர்களால உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் ஏற்படலாம். அதே சமயம் மூத்த சகோதரர்களால உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் படிப்புல பிரகாசத்தோட விளங்குவாங்க. உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களா இருந்தால் நிச்சயமா குறிப்பிடத்தக்க இடங்கள்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி காணும். இந்த ராகு கேது பெயர்ச்சியினால வரக்கூடிய 18 மாதங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க, தீமைகள் குறைக்கவும் வழிபடக்கூடிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி, குருவோட ஜீவசமாதி. இங்கு சென்று வந்தாலே உங்களுக்கு மிகுந்த நல்ல பலன்கள் விளையும். ராகு கேது பெயர்ச்சி தினத்துல ராகு கேதுவுடைய சங்கல்ப பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.